ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லைன்மேன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். தூத்துக்குடியில் உப்பை தயாரித்து வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க சுப்பையாவா நடிச்சிருக்க சார்லியும் அவரோட பையன் செந்திலும். சுப்பையா ஒரு எலக்ட்ரிக் லைன்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட பையன் சோலார் பவர் லைட்டை ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இதை கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதைன்னே சொல்லலாம். சுப்பையாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட பையனை நல்லா படிக்க வச்சு அவனை பெரியவனா ஆக்கணும்ன்றது தான். இவரோட மனைவி ஒரு கொடுமையான விஷயத்துல இறந்து போயிடுவாங்க. இந்த உப்பு படலத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறதுன்றது ரொம்பவே ஆபத்தான விஷயம். இதுல இருந்து அவங்க அப்பாவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவரோட பையன் அந்த சோலார் பவர் லைட்டை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இந்த கண்டுபிடிப்பை ஏத்துக்கிட்டு கவர்மெண்ட் இந்த விஷயத்த செயல்படுத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதைன்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே உப்பு படலத்துல வேலை பார்க்குறவங்கள காமிக்கிறாங்க. அவங்களோட வேலை அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுல வேலை பார்க்குற ஆட்களும் சரி, லைன்மேனா இருக்கிறவங்களுக்குன்னு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுல இருந்து கரண்ட்டை இல்லீகலா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய தலைக்கட்டுங்க திருடுறாங்க. இந்த விஷயத்த தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் செந்தில் இந்த கண்டுபிடிப்பை செய்யறாரு. ஆனா சிஎம் முன்னாடி காமிச்சு அதை செயல்படுத்தணும்னு வரும்போது முடியாம போயிடுது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களோட நியாயமான விஷயம் அவங்க ஊருக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட உட்கருத்து. ஒரு அப்பா தன்னோட பையனோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு பக்கம், பையன் தன்னோட அப்பாவுக்கு மட்டும் இல்லாம லைன்மேனா இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாப்பா இருக்கணும்னு அவனோட நினைப்பு தான் இந்த படமே. தூத்துக்குடியோட ஊர், அங்க இருக்கிற மக்களோட வாழ்வியலை தாண்டி ஒரு அப்பா பையனோட இணைப்பு, பாசம்னு தனித்துவமா நிக்குது லைன்மேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.